இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. சிகரத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் ஆதரவற்ற விலங்குகளுக்காக நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் விலங்குகளின் மறுவாழ்விற்காக தான் செய்து வரும் சேவைகள் குறித்தும் பேசுகிறார் விலங்குகள் நல ஆர்வலர் திருச்சி ரம்யா அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைய சிகரத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது விலங்குகள் நல ஆர்வலராக கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேல் திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிற ரம்யா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம். திருச்சி ரம்யா அவர்கள் மனிதர்களை ஆதரவற்று வீதிகளில் விடக்கூடிய பல மனிதர்களை பார்த்திருக்கிறோம். அவர்களை ஆதரித்து வரவேற்று அவர்களை அரவணைப்பதற்கு பல்வேறு சமூக நல அமைப்புகள் இருக்கிறது, பல அரசு நிறுவனங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் மனிதர்களை பாதுகாக்கிற பணியை செய்கிற போது, விலங்குகள் ஆதரவற்று வீதிகளிலே அனுப்பப்படுகிற போது அவற்றை அரவணைப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் எந்த மனிதர்களும் முன்வருவதில்லை என்பதை பார்த்து தான் அதற்காக முன்வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்திருக்கிறார். மிக குறிப்பாக வீதிகளிலே ஆதரவற்று விடப்படுகிற, விரட்டி அடிக்கப்படுகிற பல்வேறு விலங்குகள், குறிப்பாக வீதிகளிலே காணப்படுகிற நாய்கள், நாய்க்குட்டிகள், அதே போன்று வீதிகளிலே விடப்படுகிற மற்ற விலங்குகளுக்கான சேவைகள், தேவைகள் என எல்லாவற்றையும் தனி ஒரு மனிதராக நண்பர்களுடைய உதவிகளோடு அவற்றை மீட்டு பராமரித்து மருத்துவம் பார்த்து அதற்கான மறுவாழ்வை, நல்வாழ்வை கொடுக்கிற பணியில் ஈடுபட்டு வரும் திருச்சி ரம்யா அவர்கள் இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உண்மையிலேயே மிகுந்த பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு மனிதன், சக மனிதன் இது மாதிரி பசியோடு இருக்கிற போது, அல்லது அவன் ஒன்றுவதற்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் இல்லை என்கிற நிலம் வருகிற போது அவர்களை அரவணைப்பதற்கு பல அமைப்புகள் இன்னைக்கு முன் வந்திருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு உயிரினங்களாக இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகப்படவில்லை. எனவே அந்த வகையில விலங்குகளை ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கீங்க. மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்களுடைய பணிகள் பத்தி பேசுறதுக்கு முன்னால உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பணி, இது குறித்து சொல்லுங்க. வணக்கம் சார். என்னோட ஊர், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி தான். நான் படிச்சதும் திருச்சி தான். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஞ்சம் வருஷம் சென்னையில ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கொரோனா வரைக்கும். கொரோனாக்கு அப்புறம் தான் நான் என்னோட ஐடி வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு நான் வந்தேன். என்ஜிஓஸ்ல எல்லாம் வாலண்டியரிங் பண்றதுக்காக நிறைய என்ஜிஓஸ்ல நான் வாலண்டியரிங் பண்ணிருக்கேன். உணவு கொடுக்கறதாகட்டும், மத்த அந்த மாதிரி இருக்கிற நிறைய, அதுக்கப்புறம் இந்த மரம் செடிகள் அந்த மாதிரி இருக்கிற வாலண்டியரிங் எல்லாம் நிறைய பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு விலங்குகள் மேல ஆர்வம் வந்தது கொரோனா அப்பதான். அப்ப நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்ட போது நிறைய பேர் வீதி வீதியா போயிட்டு அவங்களுக்கு எல்லாம், மனுஷங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா நாய்ங்களுக்கு யாருமே அதுங்க கேட்பாரற்றுதான் கிடந்துச்சு. அப்பதான் நாங்க வீட்டுல நாய்க்குட்டிங்களை எடுத்துட்டு வளர்க்க ஆரம்பிச்சோம். அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கும் போது எனக்கு வீட்டுல நம்ம இதுங்களை பாத்துக்கிறோம், அது மாதிரி வெளியில இருக்கிற தெரு நாய்களுக்கும் சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சேன். அது அப்படியே அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்க, அடிபட்டு இருக்கிறது அந்த நாய்களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுங்களுக்கு மருத்துவம் பாக்குறது, சின்ன குட்டி போட்டுறதுங்களை கூட ரோட்லயே இருந்து அதுங்க சாவறத பார்த்துட்டுதான் அதுங்களை நம்ம அடாப்ஷன் கொடுத்து அதுங்களுக்குன்னு ஒரு நல்ல வீடு வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். சென்னையில இருக்க நிறைய என்ஜிஓஸ் கூட வாலண்டியரிங் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஸோ வேக்சினேஷன் டிரைவ், அவங்களுக்கு ஏபிசி சர்ஜரி பண்றது, அடாப்ஷன், அதுக்கெல்லாம் போய் நானாவே இண்டிவிஜுவலா வாலண்டியரிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் 3 டாக் வளர்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு அம்மா நாய் இங்க தெருவுல குட்டி போட்டு இருந்துச்சு. அப்ப அந்த குட்டிகளை எடுத்தோம். அப்புறம் அடிப்பட்ட குட்டிகளை எடுத்து பாத்துக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு பராமரிக்க ஆரம்பிச்சு இப்ப 10 நாய்களுக்கு மேல எங்க வீட்டுல நாங்க வளர்த்துட்டு இருக்கோம்.
ஓகே மேம், இப்ப வந்து உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன். இந்த பணியில செயற்படக்கூடிய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபேமிலி வந்து என்னோட அம்மா இருக்காங்க, என்னோட தம்பி இருக்காரு. எங்க அம்மாவும் என் தம்பியும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப ஆதரவா தான் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களும் வந்துட்டு அம்மா வந்து சமைச்சு நாய்ங்களுக்குலாம் வந்து ஃபுட் எல்லாம் ஃபீட் பண்ணுவாங்க. என் தம்பியும் வந்து நல்லா பார்த்துப்பாரு. ஓகே. ஓகே மேம். இப்ப வந்து இந்த விலங்குகளை பராமரிக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே இப்ப இன்னைக்கு சூழல்ல கேட்டீங்கன்னா அரசாங்கம் வந்து முன் வர்றது, பல அமைப்புகள் வந்து விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் முன் வர்றாங்க. ஆனா எல்லா விலங்குகள் இது மாதிரி ஆதரவற்று விடப்படுறது அல்லது வீட்டுல இருந்து விரட்டடிப்பாங்க. 2 குட்டி வந்துருச்சு, ஒரு குட்டி மேல பார்க்க முடியாது அப்படின்னா இன்னொரு குட்டியை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறது, இது மாதிரி பண்ணக்கூடிய வேலைகள்லாம் செய்வாங்க. இதை வீட்டோட எடுத்து வச்சு வளர்க்கறது அப்படிங்கறத எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. பொது அமைப்புகளோட பேசுறது, விலங்கு ஆர்வலராக இருக்கிறது, அதெல்லாம் செய்வாங்க. பட் வீட்டுல வச்சு வளர்க்கறது அப்படிங்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் சவாலானதுதான். இப்ப உங்க வீட்டுல மட்டும் 10 நாய்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த நாய்களை வச்சு பராமரிக்கிறதுல என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் இருக்கு? இல்ல சார், நாங்க வந்து என்ன டிஃபிகல்டிஸ்ன்னு என்ன ஃபீல் பண்றோம்னா, திடீர்னு எல்லாமே வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருது. அது ஒண்ணுதான். ஆனா நாய்களுக்கு உண்டான இயல்பே வந்து யாரையாவது பார்த்தா குலைக்கிறது புதுசா. அது பல சமயம் வந்து மத்தவங்களுக்கு அது ஒரு தொந்தரவாயிடுது. ஏன்னா ஒரு நாய் கத்த ஆரம்பிச்சா உடனே எல்லா நாயும் கத்த ஆரம்பிச்சிடுது. அதனால வந்து ஆனா மத்தவங்களுக்கு வந்து இது வந்து யாரும் எங்க கிட்ட வந்து இது வரைக்கும் எதுவும் சொல்லல. நாங்க வந்து ஒரு மனிதாபிமானமா தான் அதுங்களுக்கு வீட்டுல வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். ஆனா இத மத்தவங்க எல்லாம் இப்ப சென்னை மாதிரி சிட்டில இருக்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா நினைக்கிறாங்க. ஆமா ஆமா. அவங்களுக்கு சுற்று வட்டாரத்துல அக்கம் பக்கத்து வீடுகள் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூ அல்லது யாராவது புதுசா வந்துட்டாங்க, அது தெருவுல கூட யாராவது போறத புதுசா பார்த்தது அப்படின்னா, இப்ப ஒரு நாய்க்கு குறைச்சினாலே கூட 10 நாய் சேர்ந்து குறைச்சிரும். அது மாதிரி ரொம்ப சவுண்டா இருக்கும் போது அல்லது இது பக்கத்துல இவ்வளவு நாய் வச்சிருக்காங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் சங்கடப்படுற மாதிரி எதுவும் செய்யறாங்களா, இல்ல அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இல்ல, இதுவரைக்கும் யாரும் சங்கடம் எல்லாம் பண்ணல. அவங்க சப்போர்ட் தான் பண்றாங்க. இந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவங்க வீட்டுல ஒரு 2 நாய் வளர்க்குறாங்க. ஆனாலும் அவங்களும் இருக்கிற தெரு நாய்க்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் போடுறதுனால யாரும் ஒன்னும் சங்கடம் எல்லாம் பண்ணல. நாய் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு தான். தனியாக இருக்கும் பெண்களுக்கே ஒரு பாதுகாப்பு வந்து ஒரு நாட்டு நாய் வீட்டுல இருந்தா யாருமே வந்து ஒரு வெளியாள் வீட்டுக்குள்ள வரத்துக்கே பயப்படுவாங்க. இப்ப எத்தனையோ இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுல தனியா இருக்கிறவங்கள நோட் பண்ணிட்டு போயிட்டு அவங்கள கொலை எல்லாம் நடக்குது. ஆனா ஒரு நாய் வீட்டுல இருந்தா யாரும் உள்ள வரவே பயப்படுவாங்க. அவங்க நமக்கு வந்து அது ஒரு பாதுகாவலனா தான் இருக்கு. நிச்சயமா. ஓகே மேம், இப்ப வந்து இந்த நாய்களை வந்து வழக்கமா இப்ப வீட்டு வளர்ப்பு நாய்னா கொஞ்சம் வீட்டுல ஃப்ரீயா சுத்தி வர்றது மாதிரி விட்டுருப்பாங்க. ஹைபிரிட் டாக் அப்படின்னா அதை வந்து கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, பெரும்பாலும் கூண்டுல போட்டிருப்பாங்க, இது மாதிரி எல்லாம் செய்வாங்க. 10 நாய் எப்படி வீட்டுல வச்சிருக்கீங்க? சும்மா சாதாரணமா சுத்திட்டு இருக்கா இல்ல கட்டி வச்சிருக்கீங்களா? கட்டி வச்சிருக்கிறதுனா வந்து சார், தோட்டத்துல ஒரு 2-3 நாய் இருக்கும். கொஞ்சம் பெரிய நாய் நாங்க முதல்லயே எடுத்த நாய்ங்களை மட்டும் கொஞ்ச நேரம் காலையில கட்டி வச்சிருப்போம். மத்தபடி அதுக்கப்புறம் அந்த அம்மா போட்ட குட்டிங்க வந்து 4 குட்டிங்க மேல இருக்கு. அப்புறம் எல்லாம் தோட்டம் இருக்கு, முன்னாடி வந்து இடம்லாம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அப்புறம் எல்லாமே வந்து சுத்திட்டு தான் இருக்கும். அதுங்களும் எங்க கூட வந்து எங்க குழந்தைங்க மாதிரி என் கூட தான் அதுங்கெல்லாம் தூங்குங்க, எங்க கூட தான் விளையாடிட்டு இருக்குங்க, உள்ள வந்து உட்கார்ந்துருக்குங்க. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்குங்க, என் தம்பி கூட போய் உட்கார்ந்துருக்குங்க, விளையாடிட்டு இருக்குங்க, அவர் பக்கத்துலயும் போய் தூங்குங்க. அதனால வந்து இது நாங்க வந்து எங்க குழந்தைங்க மாதிரியே நினைச்சிட்டு அப்படிதான் வீட்டுல எப்படி ஒரு உறுப்பினர் இருப்பாங்களோ அப்படிதான் நாங்க இதுங்களை வளர்த்துட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்ப நீங்க வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ல இருந்து கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு வேணான்னு சோசியல் ஒர்க் வந்திருக்கதா சொன்னீங்க. ஐடில இருக்கிறவங்க நிறைய பேர் இது மாதிரி ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக வந்து இயற்கை விவசாயம் பார்க்கறது, இது மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பண்றது, அது மாதிரி பேட்ஸ் ஃபீடிங் பண்றது வளர்க்கறது, இது மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷனுக்காக செய்யறாங்க. திரும்பவும் தன்னுடைய வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா நீங்க வந்து ஒரு முக்கியமான பணியில இருந்து, அதுவும் ஒரு பெரிய இன்கம் சோர்ஸ் தரக்கூடிய ஒரு வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி பணிகளுக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த பணியை கொரோனா காலத்தினுடைய அதிருப்தி காரணமா இல்ல வேற எதுவும் காரணங்கள்? கொஞ்சம் ஐடில வந்து பணிச்சுமையும் ஒரு காரணம் சார். நீங்க சொல்ற மாதிரி நல்ல இன்கம் இருந்தாலும் அந்த இயர்ஸ் பாஸ் ஆக ஆண்டுகள் போக போக பணிச்சுமையும் ஜாஸ்தி ஆயிடுது சார். அப்ப நம்ம அந்த வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக
5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும்போது ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிருப்போம். 8 வருஷம் போக போக நமக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அப்ப கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐடில இருந்து வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஜாப் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நிறைய எனக்கே வந்துட்டு நாய்களுக்காக ஒரு இன்னும் கொஞ்சம் நாயெல்லாம் வந்து அடிப்பட்ட நாய்கள் இருக்கு, வயசான அதுங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப ஆக்சிடென்ட் ஆகி கால் இல்லாத நாய்கள்லாம் இருக்கு. அதுங்களுக்கு எல்லாம் ஒரு ஷெல்டர் மாதிரி வச்சு பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கூட எனக்கு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஆசை இருக்கு சார், பண்ணணும் அப்படின்ட்டு, இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, இப்ப இது வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படிங்கறது இது மாதிரி ஆதரவற்று எங்கேயோ சுத்திட்டு இருக்கு, அடிபடுது, அது ஏதோ ஒரு வகையில வாழ்ந்துருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதனுடைய வளர்ப்பு வாழ்வு இடம், அதனுடைய வளர்கிற முறையே வந்து ஸ்ட்ரீட் அப்படிங்கறதுனால அது எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ சாப்பாடு தேடி எடுத்துக்குது. நாய்கள்லாம் நாம் உதவு செய்வோங்கிற எண்ணத்துல யாருமே எந்த நாயும் இருக்கிறது இல்லை. மனிதர்கள் தான் நேத்து ஒருத்தர் வந்து இங்க சாப்பாடு கொடுத்தாரு கார்ல, இன்னைக்கும் அவர் வருவாரா அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா? இப்ப நிறைய முதியவர்களுக்கு வந்து சாப்பாடு, ஆமா, நிறைய முதியோர்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நேத்து ஒருத்தர் கார்ல வந்து கொடுத்தாரு, இன்னைக்கும் அவர் வருவாரு. இப்ப நாய்களுக்கும் அப்படி இருக்கும். இப்ப இந்த 8 மணிக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறதா இருந்தா அந்த இடத்துக்கு அது ஒரு 8 மணிக்கு நமக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக ஒருத்தவங்க வருவாங்கன்னு அதுங்க வந்து காத்துட்டு இருக்குங்க. அப்படி சாப்பாடு வைக்கலன்னா கூட அதுங்களாவே தேடி போய் சாப்பாடு எடுத்துக்குங்க. ஆமா, ஏன்னா நாய்களுக்கு வந்து அந்த மோப்ப சக்தி ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இப்ப யாரு சாப்பாடு வைக்கிறாங்க? எங்கேயாவது தெருவுல கொஞ்சம் வச்சதுக்கு கூட தான் இப்ப நிறைய பிரச்சனையாகி இப்ப ஒவ்வொரு ஏரியால வந்து ஃபுட்டு வைக்கணும்னு சொல்லி ஏரியா அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இது எல்லாமே வந்து இந்த தெரு வைக்கிறதுல என்ன பிரச்சனைனா, அந்த ஃபுட்டு வைக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்குதான் சென்னையில வந்து சில பிளேசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல மட்டும்தான் ஃபுட்டு ஃபீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு புரிதலே இல்லாம இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கோபம் தான் படுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப வெளிநாட்டு நாய்கள் இருக்கும்ல, அந்த வெளிநாட்டு நாய்கள் மேல நிறைய பேத்துக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆசை, அன்பு எல்லாமே இருக்கு. அது தப்பு கிடையாது. அவங்க அந்த வெளிநாட்டுல இருந்து வாங்கி வளர்க்குறாங்க. நம்ம நாட்டு நாய்ங்க தான் முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாட்டு நாய் வர வர இதுங்களை யாருமே வந்து பாத்துக்காம விட்டுட்டாங்க. பராமரிக்காம விட்டதுனாலதான் இதுங்க பாவம் தெரு நாயா சுத்திட்டு இருக்குங்க. இதுங்களுக்கு காவலுக்குரிய நாய் இந்த நாட்டு நாய் தான். காவலுக்குரிய நாய் வந்து நாட்டு நாய் தான். நம்ம ராஜபாளையம், கோம்பை, சிப்பிப்பாறை அந்த மாதிரி ஒரு நாய்ங்க எல்லாமே நம்ம ராஜராஜ சோழன் எல்லாம் கூட வந்து கட்டக்கால் நாய் எல்லாம் வளர்த்தாரு. அதெல்லாம் போருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த நாய் இனமே அழிஞ்சு போச்சு. அலங்குன்னு ஒரு நாய் இருந்துச்சு, அது நம்ம தஞ்சாவூர்ல இருக்க சோழர்களோட அந்த இதுல எல்லாம் சிற்பத்துல எல்லாம் கூட இருக்கும். ஆனா அதுவும் இப்ப அழிஞ்சு போச்சு. இப்ப இந்த நாட்டு நாய்ங்க இருக்கிறது கூட வந்து அப்படியே கிராஸ் பிரீட் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் சுத்திட்டு இருக்குங்க. நம்ம அதுங்களுக்கு வந்து இப்ப நம்ம கவர்மெண்ட் கிட்ட எல்லாம் கூட நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். அதுங்களுக்கு வந்து ப்ராப்பரா வேக்சினேஷன் பண்ணி ஸ்டெரிலேஷன், ஏபிசி சர்ஜரி பண்ணிட்டா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வச்சாலே அதுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஒரு காவலா கூட இருக்குங்க. இப்ப ஏதாவது ஒரு வீடு இருக்கு, ஒரு கடை இருக்கு, இந்த கடைக்கு முன்னாடியே இருந்தா கூட ராத்திரி எல்லாம் கூட அந்த கடைக்காக அதுங்க வந்து ஒரு பாதுகாப்பா இருக்குங்க. எந்த ஒரு திருட்டெல்லாம் கூட நடக்காது. பட் அப்படி இருந்த வகையில தான் நம்ம இன்னைக்கு வாழ்வாதாரத்தை மாத்தி இப்ப ஹை எக்ஸ்பென்சிவ்ல நாய் வாங்கி போட்டு நாம அதுக்கு பாதுகாவதான் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? அது ஒரு முக்கியமான மாற்றம். அது வந்து அழகுக்காக இப்ப நிறைய பேர் அதுங்கெல்லாம் இப்ப நீங்க லேப்ரடார் பாத்திருப்பீங்க, அஸ்கி எல்லாம் பாத்திருப்பீங்க. அதுங்களும் வந்து நாய் தான். ஆனா அதுங்க வந்து அழகுக்காக வச்சு எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு பாதுகாவலா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா தனியா வச்சிருக்காங்க. ஆமா, நானும் அதெல்லாம் கேள்விப்பட்டேன். அதுங்களுக்காகவே சிசிடிவி எல்லாம் தனியா வச்சிருக்காங்க. அதுக்காக ஸ்பெஷல் ஃபுட் எல்லாமே பண்றாங்க. ஆனா இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடு, ஒரு கை சாப்பாடு கூட போதும். இதை சாப்பிட்டுட்டே இதுங்க வந்து உயிர் வாழ்ந்துருங்க. நாயோட வாழ்வு காலமே 15 வருஷம் தான். ஓகே ஓகே. இப்ப இந்த டைப் வந்து நான் ஏற்கனவே சொல்ல வந்த விஷயம், ஏதாவது ஒரு வகையில அதுவே உணவை தேடி போய் கண்டுபிடிச்சு சாப்பிட்டுக்கும். ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கலன்னா கூட கடிக்கும் போது சாப்பிட்டு அதை வாழ்ந்துக்கும். அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இருக்கு. ஏன்னா திருநாய்கள்ல வந்து பெரிய வைரஸ் தொற்று பிரச்சனைகள், இப்ப இருக்கக்கூடிய இந்த லகான் கோழிஸ் சாப்பிடுற, பிராய்லர் கோழிஸ் சாப்பிடுற நாய்கள், அந்த வேஸ்டஸ் சாப்பிடக்கூடிய நாய்களுக்கு தான் நிறைய நோய் தொற்று வருதே தவிர மற்றபடி சாதாரணமா சுத்தி தெரியக்கூடிய நாய்களுக்கு எல்லாம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அது வாழ்ந்துருன்னு வச்சுக்கோங்க. இப்ப சில வீடுகள்ல என்ன பண்றாங்க, பெட்ஸ் வளர்க்குறாங்க. நாயின் மட்டும் இல்ல, நாய், பூனை, இது மாதிரி பறவைகள் இதெல்லாம் வளர்க்குறாங்க.
ஆனா அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறாங்க அல்லது ஒரு கம்பெனில வந்து ஒரு ஹையர் அபிஷியலா இருக்காங்க, வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் இந்த பெட்ஸை எடுத்துட்டு போறதுக்கு கஷ்டப்படுறேன். ஏன்னா பல ஊர்கள்ல பெட்ஸ் இருந்தா வீடு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப இருக்கு. அப்ப இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இது இங்கேயே இருக்கட்டும், எங்கேயாவது எப்படியாவது அது பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த நாயை வந்து கடைசியா போகும்போது அவுத்து விட்டுட்டு, அல்லது ஒரு பூனையா இருந்தா அதை வீட்டுக்குள்ள வெளியே எடுத்து விட்டு கதவை பூட்டிட்டு கொஞ்சம் கனத்த மனசோட பார்த்து போகும்போது இல்ல அப்படி அப்படி காலையில பார்த்து பண்றதுனால போகும்போது அந்த பார்த்து பெட்டு போயிடுவாங்க. அவங்க போயிட்டு கூட கொஞ்ச நாள்ல சரியாயி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ம், இப்ப நீங்க கேட்டீங்க ஐடில இருந்து வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஐடில இருந்து வந்து கூட நான் சர்வே பண்ண ஆரம்பிச்சு என்ன நானே மாத்திக்கிட்டேன். ம், ஆனா நம்ம பெட் அப்படி கிடையாது. நம்ம வளர்த்த நம்மளோட ஓனருக்காக சாகுற வரைக்கும் அதுங்க கடைசி வரைக்கும் ம், காத்துட்டு இருக்குங்க. அது நிறைய பேருக்கு புரியறது இல்ல. ம், எல்லாரும் நிறைய பேரோட தாட்ஸ் வந்து அப்படிதான் இருக்கு. பெட்டு வச்சிருந்தா வீடு கொடுக்க கூடாது, பெட்டு வச்சிருந்தா அதுங்க வந்து சுத்தமா இருக்காது அப்படின்ட்டு. ம், ம், ஆனா வந்து நமக்காக மனுஷங்க கூட பழகுனவங்க கூட மறந்து போயிடுவாங்க. ஒரு வருஷம் இல்லைன்னா கூட நீ யாரு எனக்கு என்ன தெரியாதுன்னு போயிடுவாங்க. ஆனா இதுங்க வந்து எத்தனை வருஷம் ஆனா கூட நமக்காகவே நம்ம காத்துட்டு இருந்து நம்ம உயிரை விடுங்க. நீங்க எத்தனையோ படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமா, ஆட்சிக்குன்னு ஒரு ஆமா. படம் வந்திருக்குது. இப்ப ம், ஒரு படம் ஒடிசிஸ்ன்னு 20 வருஷம் காத்திருந்து கூட இதெல்லாம் உண்மைதான். ம், நான் கடைசியில நம்மள வளர்த்தவரு நமக்கு சாப்பாடு போட்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ம், அதுங்க வாழ்ந்துட்டு இருக்குங்க. இப்ப கூட இது சோசியல் மக்கள் மீடியாக்கெல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு பெரிய ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த உடல் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவங்க ஆஹ் அடக்கம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு உறவினர்கள்லாம் கூட போயிட்டாங்க. அந்த கல்லறை பக்கத்திலேயே நாய் ரொம்ப நாளா ஆஹ் ஆமா. உட்கார்ந்திருந்த அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இதோட ஒருத்தர் வளர்த்தவர் 15 வருஷம் இது நார்த் இந்தியால அவர் இறந்த அந்த அன்னைக்கே வந்து அவருக்கு அந்த ஃபியூனரல்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அதுவும் உயிரை விட்டுருச்சு. அது வளர்த்து ம், ம். இந்த மாதிரி நமக்காக உயிரை கொடுக்கறது வந்துட்டு இந்த வாயில்லாத ஜீவன் தான். சரி. இப்ப நான் கேட்க வந்த விஷயம் என்னன்னா, இப்ப இது மாதிரி அந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஸ்ட்ரீட்டுக்கு பழக்கப்படாத அனிமல்ஸை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆமா. அது கிட்டத்தட்ட ஒரு உறவினரை விட்டுட்டு போறது மாதிரிதான். இப்ப ஆஹ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்ஸோ அல்லது கேட்டோ பூனையோ ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எப்படி வந்து இப்ப அக்கம் பக்கத்துல யாரும் அதை எடுத்து உடனே பராமரிப்பாங்களான்னு தெரியல. இல்ல அதுக்காக தான் நிறைய வந்து தன்னார்வல் தொண்டு நிறுவனம் இருக்கு, என்ஜிஓஸ் இருக்கு. சோ அவங்க கிட்ட சொன்னா அவங்க ரெஸ்கியூ பண்ணி அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை காப்பாத்தி அது நல்லா குணமானதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல அன்பான ஒரு வீடு அடாப்ஷனுக்காக ட்ரை பண்ணி அதை கொடுப்பாங்க. ஏன்னா தெருவுலயே இருந்த நாய்ங்கள்னா அதுங்களுக்கு தெரியும் இங்க நமக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு. ஒருத்தவங்க வீட்டுல 10 வருஷமா வளர்த்துட்டு திடீர்னு ரோட்ல விட்டா அதுக்கு தெரியாது. அது அழுவுங்க. அழுதுட்டு ஏதாவது கார் போனாலோ வண்டி போனாலோ நம்ம ஓனர் தான் போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாத்திருப்பீங்க. நிறைய சமயம் வந்து வண்டி பின்னாடியே துரத்துதுன்னா அதுக்கு காரணம் ஒருவேளை நம்ம ஓனர் தான் வந்துட்டாங்க அப்படின்றனாலே அது பழக்க தோஷத்துல ஓடி வந்து அடிப்பட்டெல்லாம் இறந்தே போயிடுது. ஆமா ஆமா. சோ இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அதனால என்னவா இப்ப நீங்க வந்து வெளியே எடுத்துட்டு போக முடியாதுன்னா உங்க ஏரியால இருக்கக்கூடிய என்ஜிஓஸ்க்கு நீங்களே சர்ச் பண்ணி கூகுள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்குது இல்லையா, அவங்கள்ட்ட கூப்பிட்டே கூட கொடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி எங்களால பார்க்க முடியல, நாங்க வெளியே கொண்டு போக முடியல, நீங்க இந்த டாக் எடுத்துட்டு போயிடுங்க, கேட்டை எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாலே அவங்க எடுத்துட்டு போயிட போறாங்க. இதுதானே. இத வந்து ஜெனரலைஸ்டா கூகுள்ல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இது மாதிரி அமைப்புகள் இருக்கா, அதை எப்படி வெரிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறது? இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியாஸ் வழியா பார்க்க முடியுமா? கண்டிப்பா நீங்க இன்ஸ்டாகிராம் மாதிரியோ கூகுள் மாதிரியோ இப்ப நீங்க பாக்கலாம். இப்ப திருச்சியில கூட வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு அடாப்ஷன் கவர்மெண்ட்லயே வந்து சென்னையில இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு அது வந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகல. அக்டோபர் மந்த்துக்கு மேல வரும்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்துட்டு ஒரு காப்பகம் கண்டிப்பா இருக்கும். அது பெரிய பெரிய சிட்டிஸ்ல தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையில இருக்கு, சென்னையில நிறைய இருக்கு. மத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வரணும். மத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து கவர்மெண்டே வந்து ஒரு மாதிரி பாத்துக்க முடியாத நாய்ங்க கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதுங்களை வச்சு தனியா பராமரிக்கிறதுக்கான ஒரு காப்பகம் வந்துருச்சுன்னா யாராவது இப்ப வீட்ல இருந்து அப்படி முடியாத பட்சத்துல அங்க கொண்டு போய் விட்டுட்டு போலாம். ஓகே. இப்ப இது மாதிரி வந்து டாகு கேட்டு, இது கேட்டு கூட ஓரளவுக்கு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. கொண்டு போறதா இருந்தா கூட பயன்படுத்திக்கலாம், நாய் நிறைய பேர் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இல்லாம இப்ப நிறைய சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே ரோட்ல மாடுகள் அப்படி இப்படி படுத்து கிடையாது. பப்ளிக்குக்கும் அது ஒரு விதமான தொந்தரவாவும் இருக்கும், ஒரு விதமான பயமாவும் இருக்கும். ஏதாவது ஒரு மாடு பக்கத்துல வந்துச்சுன்னா சில பேர் பயந்து கூட வண்டியில எல்லாம் விழுந்து அடிபட்டுறாங்க.
ஆமா. இப்ப இப்ப மாடுங்கள கூட நெறைய பேர் வந்து அந்த மாட வெட்டி, ம், அந்த மாதிரி கூட நெறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம மாடுங்கள பராமரிக்க தான் நெறைய ஊர்ல வந்து ம், கோசாலை வச்சு மாடுங்கள அங்க வச்சு குடுத்து இப்ப நம்மளால முடியல அப்டின்னா, ம், அந்த மாதிரி மாடுங்கள கொல்லாம எங்கேயாவது கோசாலைக்கு குடுத்துறலாம். ம், அங்க கூட பாத்துப்பாங்க. அதுங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வச்சு, தண்ணி வச்சு பாத்துப்பாங்க. இப்ப ம், பெரிய பெரிய சிட்டீஸ்லலாம் நெறைய இந்த மாதிரி மாடெல்லாம் வந்து ரோட்ல நின்னு ஆக்சிடென்ட்லாம் கூட ஆயிட்டு இருக்கு. ம். குறிப்பா சென்னையிலே பாத்தீங்கன்னா ஈசிஆர்லாம் அப்படி நைட் ஃபுல்லா அவ்வளோ கார்லாம் பாத்தீங்கன்னா 110 130 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறந்துட்டு இருக்கக்கூடிய ரோட்ஸ்லயே கூட வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கே சைட்ல மாடுகள்லாம் படுத்திருக்கு. ஸோ இப்ப இந்த மாடுகளை இந்த மாதிரி கட்டாம சாலையில விடக்கூடியவர்களை வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து ஃபைன் அல்லது அவங்க இந்த மாதிரி செய்யாம இருக்கிறதுக்கான பனிஷ்மெண்ட் எதுவும் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு வரலையா? காவல்துறையோ அல்லது இதை பாதுகாக்கிறதுக்குன்னு யாரும் முன் வர்றது இல்லையா? இத பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு சார், இது யார் பண்றாங்கன்னே தெரியலையே. ம். அப்படி பாக்குறதா இருந்தா நாய கூட வீட்ல இருந்து வளர்த்துட்டு வெளியில விடுறவங்கள கூட பார்த்துட்டு ஆமா. கேட்கலாம் தானே, ஃபைன் கூட போடலாமே. ம், அப்படி ம். யாருன்றது கரெக்டா தெரியலையே. ஓகே, அவங்கவங்க வளர்க்கறத வந்து அதுவும் ஒரு உயிருன்னு நினைச்சு வளர்த்தாங்கன்னா அத ரோட்ல விட மாட்டாங்க. ஓகே, ஓகே. ம். ஸோ இப்ப வந்து நீங்க திருச்சியில மட்டும்தான் இது மாதிரி ரெஸ்கியூ ஒர்க் பண்றீங்களா? இல்ல உங்களுக்குன்னு ஏதோ நெட்வொர்க் தமிழ்நாடு முழுக்க இருக்கா? ரெஸ்கியூ பண்றவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. நான் அதுல வந்து குரூப்லலாம் வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கேன். ம், எப்பப்ப நான் சென்னை முடியுதோ அப்பப்ப அங்க வந்து என்ன சப்போர்ட் கேக்குறாங்களோ, இப்ப இன்னைக்கு அடாப்ஷன் டிரைவ் இருந்துச்சுன்னா போய் அடாப்ஷன் சப்போர்ட் பண்ணி குடுப்பேன். ம், ரெஸ்கியூ கூப்பிட்டாங்கன்னா ரெஸ்கியூ போய் சப்போர்ட் பண்ணி குடுப்பேன். ம், இல்ல அந்த இதுக்கு ஏதாவது ஒரு குட்டி பப்பி இருக்கு, அது வந்து ம், அடாப்ஷன் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால கேட்டாங்கன்னா, சோஷியல் மீடியால போஸ்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணி ம், அடாப்ஷனுக்கு வந்து ட்ரை பண்ணி குடுப்போம். ம். இந்த மாதிரி என்னால முடிஞ்சது எல்லாமே நான் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இப்ப அத வந்து தவிர திருச்சியில வந்து ஏதாவது நாய் அடிபட்டிருக்கு, இல்ல வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு ம், சொன்னா, நானே கூட பண்ணி, ம், எங்க கரெக்ட்டான ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ம். அதெல்லாம் பார்த்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் இப்ப வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின்லாம் கூட சென்னையில நெறைய என்ஜிஓஸ் ஃப்ரீயாவே வந்து கேம்ப் ஆர்கனைஸ் பண்றாங்க. ம். சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துலலாம் அவங்க கூடலாம் சேர்ந்து வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்ப கம்யூனிட்டி வந்து டாக்ஸுக்கெல்லாம். நம்ம மனிதர்களுக்கு வந்து அரசு மருத்துவமனை இருக்கிறது மாதிரி விலங்குகளுக்கும் அரசு கால்நடை மருத்துவமனை இருக்கு இல்லையா? அங்க போய் நாம இருக்கு. ஃப்ரீயா இது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஏன் தனியார் மருத்துவமனை நோக்கி இது மாதிரி ரெஸ்கியூஸ் வந்து போக வேண்டிய தேவை இருக்கு? இல்ல கண்டிப்பா இங்க சென்னையை பொறுத்தவரைக்கும் நெறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு. ம். பட் ஆனா நமக்கு உடனே எமர்ஜென்சியா ஒரு டாக் அடிபட்டுருச்சு, அதுக்கு பிளட் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஓ, அந்த சரி. நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போனாதான் அவங்க அந்த முடியும். அந்த ஓகே, ஓகே. எக்ஸ்ரே எடுத்து என்னன்னு ம். சொல்லிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட இருக்கு. ஆனா அது ஒரு அது குறிப்பிட்ட டைம் டைம்ல மட்டும் தான் மட்டும்தான் இருக்கு. இருக்கு. காலையில 10 to அந்த 1, 10 டைம்ல to 3 மட்டும்தான் இருக்கு. மட்டும்தான். நம்ம எமர்ஜென்சியா போகும்போது நம்ம காப்பாத்த முடிய மாட்டேங்குது. அதனால தான் நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். இப்ப சென்னையில இருக்கு. ம். நெறைய அந்த மாதிரி என்ஜிஓஸ்லாம் வந்து 24 ஹவர்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா மேம் மத்த இப்ப ஊர்ல இல்ல. வந்து இந்த நாய்களை பராமரிக்கிறது, அப்புறம் இதுக்காக அடுத்த கட்டமான அறுவை சிகிச்சை மாதிரியான தேவைகளுக்கு செலவு பண்றது, இது மாதிரியான எக்ஸ்பென்சிவ்ஸ் வந்து உங்களுடைய ஓன் மணி மூலமா மட்டும் தான் பண்றீங்களா? இல்ல அது எதுவும் டொனேட்டர்ஸ் இருக்காங்களா? மத்த இப்ப சென்னை மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து டோனர்ஸ்லாம் இருக்காங்க. சப்போஸ் ஒரு டாகுக்கு வந்து இப்ப சர்ஜரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபண்ட் ரைஸ் பண்றதா இருந்தா, ஃபண்ட் ரைஸ் பண்ணா ம், அதுக்கு குடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. திருச்சிய பொறுத்தவரைக்கும் எங்க வீட்ல இருக்கிறதெல்லாம் வந்து நாங்க வந்து என்னோட மணி போட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். என்னோட பணம் போட்டு ம், ம். அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. இப்ப ஃபண்ட் ரைசரா நீங்க வந்து என்ன மாதிரியான தேவைகளுக்கான ஃபண்ட் கலெக்ட் பண்றீங்க? அதுங்களோட மருத்துவத்துக்கு தான் நான் மெயினா கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டாக் வந்து நாங்க அந்த ஏபிசி சர்ஜரி பண்றோம். ம், இல்ல வேற ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம இருந்தா அதுக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சர்ஜரி பண்றோம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்க Instagram, Facebookல வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம். ஓகே மேம். இப்ப நார்மலா நம்ம நிறைய வாட்ஸ்அப் வரும். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு குழந்தைக்கு ஒரு ஹார்ட் கிரவுட் ஆபரேஷன் பண்ண ஃபண்டிங் வேண்டியிருக்கு மூலமா. அப்படின்னு சொல்லி போட்டா நிறைய பேர் வந்து சரி நம்ம வீட்ல அப்படி ஒரு பிள்ளை மாதிரி இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது அடிப்படையில அவங்களால முடிஞ்சது ஒரு 500, 1000, 2000 இந்த மாதிரி முடிஞ்சது அனுப்பி வைப்பாங்க. நிறைய சர்ஜரிஸ் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பட் ஒரு 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 அனிமலுக்கு இது மாதிரி வேணுங்கிற போது எவ்வளவு பேர் கொடுக்கறதுக்கு முன் வர்றாங்க? இருக்காங்க. இப்ப அவங்க வீட்லயும் வந்து டாக் ஒரு குழந்தை மாதிரி வளர்க்குறவங்க ஒரு கம்யூனிட்டி இருக்காங்கல்ல. ஒரு செட் ஆஃப் ம், பீப்பிள் ம், இருக்காங்கல்ல, ம், டாக் லவர்ஸ்.
அந்த மாதிரி இருக்கிறவங்க குடுக்குறாங்க. அவங்கலாம் வந்துட்டு நிறைய டொனேட் பண்றாங்க. ஓகே. சோ ஓரளவுக்கு அந்த விலங்குகளோட யார் அபிமானமா இருக்காங்களோ, அன்போடு இருக்காங்களோ அவங்க எல்லாம் மனிதர்களுக்கு கொடுக்குற மாதிரி உதவி செய்ய முன் வர்றாங்க. ஆமா, கண்டிப்பா. அதனால தானே இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பெல்லாம் கொடுத்தா கூட போராட்டம் பண்றாங்க. மனிதர்களுக்கு எப்படி வந்து இப்ப ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுங்களுக்கு அவங்களுக்கு வந்து படிப்பு செலவுக்கோ இல்ல சர்ஜரிக்கோ வேணும்னா டொனேட் பண்ற மாதிரி இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கும் நிறைய பேர் டொனேட் பண்றாங்க. ஓகே மேம், இப்ப வந்து நீங்க திருச்சியில இத சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க வீட்லயே கூட எடுத்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது மாதிரி ஒரு தேவை உங்களோட இணைந்து பணியாற்றுறதுக்கு யாராவது விருப்பமா இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா தயாரா இருக்கேன் சார். தயாரா இருக்கேன். யாராவது வேணும் என் கூட நானே வந்து ஒரு இது ஷெல்டர் ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து உடம்பு சரியில்லாத நாய்ங்க, வயசான நாய்ங்க, அதுக்கப்புறம் கால் இல்லாத அது மாதிரி இருக்கிறவங்க இப்ப நிறைய ஷெல்டர்ல எல்லாம் வந்துட்டு நிறைய நாயை பராமரிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுங்களுக்கு மருந்து ஃபுட் எல்லாம் கொடுக்கறதுக்கு அது மாதிரி என் கூட சேர்ந்து இது பண்ணு கேட்டாங்கன்னா கண்டிப்பா எனக்கு வந்து நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். சந்தோஷமா போய் ஜாயின் பண்ணிப்பேன் கண்டிப்பா. ஓகே மேம், அதே மாதிரி தொடர்ச்சியா இந்த பணிகள்ல தேவை இருக்கக்கூடியவங்க கான்டாக்ட் பண்றதுக்கும் இந்த மாதிரி பணிகளை இணைந்து செய்யறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கும் கான்டாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு என்ன மேம்? உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில கான்டாக்ட் பண்ணா போதுமா? என்னோட இன்ஸ்டாகிராம் நம்பர்ல இன்ஸ்டாகிராம்லயும் கான்டாக்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக்லயும் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துடலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து ரம்யா மேடத்துடைய மொபைல் நம்பர் நாம் இப்ப நிகழ்ச்சியில கொடுக்க போறோம். நீங்க வந்து தேவை உள்ளவர்கள் குறித்துக் கொள்வதற்கு தயாராகலாம். அதற்கு முன்னால் ஒரு நிமிடம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு சுருக்கமான உரையை கொடுத்துட்றேன். நாம வந்து வரவேற்பறை சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில நாம இப்ப வந்து விலங்குகள் நல ஆர்வலர் திருச்சி ரம்யா அவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வட்டாரத்தில், திருச்சி மாவட்டத்தில் குறிப்பாக விலங்குகள் பாதிக்கப்படுகிறது, விலங்குகள் துன்புறுத்தப்படுகிறது, யாரோ ஒருத்தர் வந்து விலங்கு வீட்டுல வச்சு துன்புறுத்திட்டு இருக்காரு, அல்லது வந்து இந்த மாதிரி வீதியில வந்து ஒரு 4 குட்டி நாய்ங்க இருக்கு, யாரும் பாதுகாப்பு இல்லாம இருக்கு, சாப்பாடு இல்லாம இருக்கு, செத்து போயிடும் போல இருக்கு, இது மாதிரியான பல்வேறு தேவைகள் இருக்கும். நாம் அதை வந்து எடுத்து பராமரிக்கக்கூடிய சூழல் நம்ம குடும்பத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா அதை பராமரிக்கிறதுக்கு ரம்யா போன்றவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஓகே, அதே போன்று இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ரம்யா அவர்களை விலங்கு நல ஆர்வலராக நீங்கள் தேடி அவர்களை பின்பற்றிக் கொள்ளலாம். அவர்களை பின்தொடர்பவர்களுக்கு அவர்களுடைய சேவை என்ன என்பதையும் அவர்களுடைய இன்ஸ்டா வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இசைமுரசு எஃப்எம்ஐ நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் அவர்களுடைய அமைப்பை நாம் தொடர்பு கொள்வதற்கான ஏற்பாட்டை செய்து தருகிறோம். இப்போது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு விலங்குகள் பற்றிய, ஆதரவற்ற விலங்குகளுடைய தேவைகள் பற்றிய கேள்விகளுக்கு விளக்க சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நேயர்களே, இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை விலங்குகளுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகள் குறித்தும், குறிப்பாக ஆதரவற்று வீதிகளில் விடப்படக்கூடிய விலங்குகளை பராமரிப்பது, பாதுகாப்பது, அவற்றை மீட்டு அதற்கான மறுவாழ்வு வழங்குவது பற்றி தன்னுடைய பணிகள் குறித்து பேசிய ரம்யா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.